நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிறுவைகுண்டம் வந்து வடகால் வாய்க்கால்னு சொல்லுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நல்லா தண்ணி விடத்துக்கு இவ்வளோ அளவு வந்துச்சு. இப்போ தண்ணி சுத்தமாகவே இல்லை. சிறுவைகுண்டம் ஃபுல்லாகவே வாழை விவசாயிகள், நெற்பயிர், முருங்கை விவசாயத்தை சார்ந்து தான் இருக்குது. தண்ணி வந்து இப்போ இவ்வளோ சுத்தமாகவே இல்லை. இந்த பாருங்க, தண்ணியே சுத்தமாக இல்லை. தண்ணி அளவுமே கம்மியாக தான் இருக்குது. இது வந்து கால்நடைகளுக்கு தான் சரியாக இருக்கும், விவசாயத்துக்கு இருக்காது. சிறுவைகுண்டம் ஃபுல்லாகவே தண்ணி தாமிரபரணி பாயிற இடம்பாங்க. வெள்ளை காலங்களில் வந்து தண்ணி வீணாக கடலுக்கு போகுது. ஆனால் இந்த நேரங்களில் வந்து தண்ணியை சேமிக்க வைக்கிறோன்னு சொல்லி விவசாயத்துக்கும் பொதுமக்களுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. தண்ணி வந்து பிரதானம், மக்களுக்கும் இல்லை பிரதானம். இதை பாருங்க, விவசாயம் எவ்வளோ காலியான இடங்கள் கிடக்கு பாருங்க. அதனால தயவுசெய்து விவசாயத்துக்கு பொதுமக்களுக்கும் தண்ணியை திறந்து விடணும். அது இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வந்து பொதுமக்கள் வந்து துணியை வந்து அசுத்தமாக தண்ணி இதில் வீசிடுறாங்க, தாமிரபரணி ஆறில் வீசிடுறாங்க. அதையும் நம்ம கேட்குறோம். தாமிரபரணி ஆற்றுக்கரையில் வந்து குடி தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும். எல்லாரும் திருந்துங்க, வாய்க்கால் ஆறுகளை வந்து சுத்தப்படுத்தணும். நிறைய பேர் சொல்கிறாங்க கழிவு தண்ணீரை சேர்த்துறேன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி, சிறுவைகுண்டம், ஏரல் இந்த ஆகிய பகுதிகளில் வந்து தண்ணீரை ஃபில்டர் பண்ணி தான் அவங்க குடிக்கிறாங்க. அதனால் தண்ணீர் வந்து முக்கியமானது. ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சதா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.